பெரியவர்கள் தாய்மார்கள சரித்திர புகழ்மிக்க கும்பகோணம் சட்டப்பேரவை தொகுதியில மிகப்பெரிய ஒரு எழுச்சியோடு நடந்து கொண்டிருக்கக்கூடிய என் மண் என் மக்கள் என்ற யாத்திரை 125வது தொகுதியாக இன்று கும்பகோணம் வந்திருக்கிறோம். 3 முறை இந்த யாத்திரை ஒட்டி வைக்கப்பட்டு சென்னையிலே வெள்ளம், தென் தமிழகத்திலே வெள்ளம், அப்படி மீண்டும் கூட யாத்திரை நடக்கிற தேதியில நீங்கள் அனைவருமே ஒரு பெரிய உற்சாகத்தோடு எழுச்சியோடு காலம் கடந்து நாம் இங்கே நின்று கொண்டிருந்தாலும் கூட அதை பற்றி எதையும் கூட கவலைப்படாமல் என் மண் என் மக்கள் யாத்திரையிலே உங்கள் இணைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இதை பார்க்கும் பொழுது நிச்சயமாக தமிழகத்தில் நல்ல ஒரு அரசியல் மாற்றம் வேண்டும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2024 பாராளுமன்ற தேர்தலில் 3வது முறையாக ஆட்சியிலே அமர வேண்டும் என்பது உங்களுடைய என்ன வெளிப்பாடு நமக்கு தெரிகிறது. காரணம், அப்படிப்பட்ட ஆட்சி கடந்த 9 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. 2014 நம்முடைய இந்திய பேரரசு எங்கே இருந்துச்சுங்க ஐயா? 2023 எங்கே இருக்கின்றோம்? கிட்டத்தட்ட இந்த 9 ஆண்டுகள் அந்த உலகமே திரும்பி வியந்து பார்க்கும் அளவுக்கு நம்முடைய வளர்ச்சி. 11வது பெரிய பொருளாதார நாளாக இருந்தோம். 9 ஆண்டுகள் கழித்து 5வது பெரிய பொருளாதார நாள். அதையெல்லாம் தாண்டி மோடி அவர்களை பொறுத்தவரை இந்தியாவுடைய வளர்ச்சி என்பது இந்தியன் வே என்பது நம்முடைய வளர்ச்சி. நம்முடைய நாட்டை சார்ந்து யாரையும் கூட அண்டி பிணைக்காமல் அமெரிக்க பேரரசாக இருக்கட்டும், ரஷ்ய பேரரசாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பேரரசாக இருந்தாலும் கூட அந்த பெயரிலே இந்திய பேரரசு என்கின்ற பெயரும் என்று இடம்பெற ஆரம்பித்திருக்கிறது. 9 ஆண்டுகள்ல நம்முடைய கடினமான முயற்சி இந்தியாவிற்கு என்று ஒரு மிகப்பெரிய பெயரை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். 2024 முக்கியமான தேர்தல் காரணம் எல்லா மனிதர்களும் ஒன்று சேர்ந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை எதிர்க்கின்றார். கெட்டவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்தாங்கன்னா அது நமக்கு நல்லதுதான். ஏன்னா 2024 மொத்தமாக இந்த ஊழல் கட்சிகளை, குடும்ப கட்சிகளை ஒரே நேரத்தில் காலி செய்து இந்திய மண்ணிலிருந்து அகற்றுவதற்கு 2024 முக்கியமான தேர்தல். மோடி அவர்கள் கடந்த 10 ஆண்டுகளாக அரசியல் எதையெல்லாம் செய்கின்றார்களோ அதற்கு எதிராக இந்த இந்தி கூட்டணி என்று அமைத்திருக்கின்றார். குடும்ப கட்சிகள், ஊழல் கட்சிகள் கடந்த 40-50 ஆண்டுகளாக இந்தியாவை சுரண்டி சுரண்டி பாரத நாட்டினுடைய வளர்ச்சியை தடுத்து இன்றும் 2024 மறுபடியும் ஆட்சிக்கு வந்து தடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இந்த கட்சிகளை எல்லாம் எதிர்த்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தனி மனிதராக நின்று கொண்டிருக்கின்றார். இந்த இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளிலே மோசமான கட்சிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். எல்லா கட்சிகளும் மோசமா இருந்தாலும் அந்த மோசமான கட்சிகளுக்கெல்லாம் ஒரு தலைவன் இருக்கின்றார் என்பது போல திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றது. ஊழலிலே நம்பர் 1 இருக்கிறாங்க, குடும்ப ஆட்சியிலே நம்பர் 1 இருக்கிறாங்க, மக்களுடைய வரிப்பணத்தை திருடி மக்களுடைய பாவங்களை எல்லாம் சுமக்கக்கூடியதிலே நம்பர் 1 இருக்கிறார். எல்லா விதமான மோசமான கேட்டகரியில நம்பர் 1 இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் 2024 தேர்தலில் தமிழகத்திலே அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு நிலைமை நின்று கொண்டிருக்கின்றோம். இதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் மோசமான கட்சின்னு சொல்றேன் ஐயா. அதாவது தென் தமிழகம் ஒரு மழை வெள்ளத்திலே சிக்கி தவித்து தூத்துக்குடி போன்ற ஒரு மாநகரம், ஒரு பெருநகரம், ஒரு மாவட்டம் முழுவதுமே வெள்ளம் சூழ்ந்து தூத்துக்குடி முழுவதுமே மக்கள் என்ன பண்றதுன்னு தெரியாம தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். திருநெல்வேலியில் தவிச்சிட்டு இருக்கிறார். ஹெலிகாப்டர்ல இருந்து சாப்பாடு போடுறாங்க. ஒரு ட்ரெயின்ல 500 பேர் மாட்டிருக்கிறாங்க. ஹெலிகாப்டர்ல இருந்து ஒரு கர்ப்பிணி பெண்ணை மீட்கிறாங்க. அந்த குழந்தைகளை ஹெலிகாப்டரை கொண்டு வந்து மீட்கிறாங்க. அந்த அளவுக்கு மோசமான நிலைமை. 30க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த மழை பொழிந்து 2 நாட்கள்ல தூத்துக்குடியில மட்டுமே உயிர் பெற்றிருக்கிறார். ஒரு அரசு எப்படி செயல்பட்டு இருக்க வேண்டும்? ஒரு முதலமைச்சர் எப்படி செயல்பட்டு இருக்க வேண்டும்? களத்தில் வந்து அங்கேயே தங்கி கடைசி ஆளாக அங்கே நின்று தூத்துக்குடி இயல்பு நிலைக்கு திரும்பும் வரை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தூத்துக்குடியில் நின்றிருக்கணும். ஆனா முதலமைச்சர் எங்க இருக்கிறார்னா இந்தி கூட்டணி மீட்டிங் டெல்லியில் இருக்கிறார். அது ஒன்று மட்டுமே சாட்சி. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை பொறுத்தவரை இவர்களுடைய நோக்கம் என்பது தமிழகத்தினுடைய வளர்ச்சி கிடையாது. இவருடைய நோக்கம் என்பது தமிழகத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு பேரிடர் நிகழ்வு வந்தால் அதில் முன்னின்று அந்த பிரச்சனையை சரி செய்யக்கூடிய தன்மை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. இந்த நேரத்தில் கூட டெல்லியில போய் இந்தி கூட்டணி மீட்டிங்ல இருக்கார்.
போகும்போது ஒரு பிரதமர்கிட்ட டெல்லிக்கு போயிட்டு டெல்லியில பிரதமர்கிட்ட நேரம் கேட்கிறாங்க பாருங்க. எப்பவுமே பிரதமர்கிட்ட ஒரு முதலமைச்சர் நேரம் கேட்கிறாங்கன்னா நேரத்தை கேட்டு விட்டு டெல்லிக்கு போவாங்க. ஆனா டெல்லிக்கு போனது இந்தி கூட்டணி மீட்டிங் போயிட்டு சரி வந்துட்டுமே பிரதமர் இதே ஊர்ல இருக்காரு, சும்மா டைம் கேட்பணும் அப்பாயின்மெண்ட் வாங்கி நம்முடைய பிரதமரும் அப்பாயின்மெண்ட் கேட்ட உடனே நேரம் கேட்ட உடனே இரவு 10:30 மணிக்கு கொடுக்கிறார். 10:30 மணிக்கு பிரதமரை போய் பார்க்கிறார். பாருங்க, இந்த அநியாயம் இந்திய அரசியல் வரலாற்றில் நாம் பார்த்தது கிடையாது. மத்திய அரசினுடைய இன்டர்னல் மினிஸ்ட்ரியல் டீம், அதாவது அந்தந்த துறையினுடைய அதிகாரிகள் எல்லாமே தூத்துக்குடிக்கு 20ஆம் தேதி பார்வையிட வந்துட்டாங்க. அப்படி வந்து முதலமைச்சர் வரல. 21ஆம் தேதி மத்திய அரசினுடைய அதிகாரிகள் எல்லாம் வந்த பிறகு முதலமைச்சர் அவர்கள் தூத்துக்குடிக்கு வர்றார். இதை விட மோசமான ஒரு ஆட்சியை இந்திய வரலாற்றில் நாம் பார்த்திருப்பதற்கு சாத்தியமில்லை. காரணம், திமுகவுடைய ஆட்சி என்பது தன்னுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், கொள்ளையடிக்க வேண்டும். கொள்ளையடித்த பணத்தை எப்படியெல்லாம் சம்பாதித்த பணத்தை ஒரு இடத்துல பதுக்கி வைப்பது என்பதை 5 வருடம் சிந்திப்பதற்கு மட்டுமே ஆட்சிக்கு வர்றாங்க. அதனால்தான் 35 அமைச்சர்கள் இருக்கக்கூடிய இன்னைக்கு திமுக மந்திரி சபையில 11 அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்குகள் நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க அண்ணாமலை சொன்னா பிஜேபி சொன்னா தயவு செஞ்சு பெரியவர்கள் தாய்மார்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது. 11 அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு என்பது நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதுல ஒரு அமைச்சர் பொன்முடி அவர்கள் நீங்க பார்த்திருப்பீங்க, சமீபத்தில் 2007 10 வரை அமைச்சராக இருந்த பொழுது சம்பாதித்த ஊழல் பணத்தை 67% தன்னுடைய வருமானம் என்ன காட்டியிருக்காரோ அதை விட அதிகமாக பணம் இருக்கிறது என்பதற்காக நீதிமன்றத்தில் 3 ஆண்டு சிறை தண்டனை கிடைக்கிறது. ஒருத்தர் தான் புலால் சிறையில் ஒரு அமைச்சர். அடுத்த 3 அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அமைச்சர், மறுபடியும் பொன்முடி, தங்கம் தென்னரசு. எப்ப வேணாலும் இவர்களும் உள்ளே செல்வார்கள் என்கிற நிலைமை இன்னைக்கு இருக்கு. ஏன்னா அவர்களுடைய வழக்கு இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் அந்த வழக்கு மறுபடியும் உயர் நீதிமன்றத்திற்கு வந்திருக்கு. அடுத்து எந்த நேரமும் தீர்ப்பு வரக்கூடிய வழக்காக இந்த 3 வழக்கும் இருக்கு. தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றுல 11 அமைச்சர்கள் ஊழல் வழக்குல நீதிமன்றத்தில், ஏதோ ஒரு நீதிமன்றத்தில், உயர் நீதிமன்றத்தில், உச்ச நீதிமன்றத்தில் நடப்பு இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கலீங்க, பார்க்கணும். அதே போல இதற்கு முன்பு நிதியமைச்சர் பிடிஆர் சொல்கின்றார், முதலமைச்சருடைய மகனும் மருமகனும் 2 பேர் மட்டுமே ஆட்சிக்கு வந்து முதல் 2 வருஷத்துல 30,000 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கிறாங்க. 30,000 கோடி ரூபாய். ஆனா எனக்கு இளைஞர்கள் இத்தனை பேர் நிற்கிறேன். எனக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அரசு வேலை வேண்டும் என்றால் நீங்க எல்லாருமே TNPSC பரீட்சை எழுதணும். குரூப் 4, குரூப் 3, குரூப் 2, குரூப் 1. ஆனா இன்னைக்கு ஒரு TNPSC பரீட்சை எழுதுனீங்கன்னா ரிசல்ட் வரவே வராது. கடைசியாக எழுதப்பட்ட பரீட்சை 13 மாதமாகி இந்த ரிசல்ட் வரும். ஜனவரி 12ஆம் தேதி ரிசல்ட் வரதா சொல்லியிருக்கிறாங்க. அன்னைக்கு வர்ற மாதிரி எனக்கு தெரியல. ஒரு பரீட்சைக்கு 13-14 மாதங்கள் எடுத்துக்கிறாங்க. ஒரு பரீட்சையை முழுமையாக எழுத்து பரீட்சையிலிருந்து ரிசல்ட் கொடுக்கிற வரைக்கும் 13 மாசம். திமுக ஆட்சிக்கு வந்த பொழுது தேர்தல் வாக்குறுதியில சொல்லி இருந்தார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 5 ஆண்டுகள்ல இளைஞர்களுக்கு மட்டுமே 3,50,000 பேருக்கு அரசு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுப்போம் என்று. 3,50,000 பேர், 3,50,000 பேருக்குன்னா ஒரு வருஷத்துக்கு 70,000 பேர். திமுக ஆட்சிக்கு வந்து 30 மாசம் ஆயிடுச்சு ஐயா. 1,75,000 பேருக்கு இன்னைக்கு வேலை கொடுத்திருக்கணும். ஆனா திமுக 20,000 பேருக்கு கூட இன்னைக்கு வேலை கொடுக்கல. 1,75,000 அரசு வேலைகளை கொடுக்க வேண்டிய இடத்துல வெறும் 20,000 இளைஞர்களுக்கு கூட அரசு வேலை இல்லை. ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன். இளைஞர்களுடைய நலனுக்கு முழு எதிரியாக இருக்கக்கூடிய அரசு திராவிட முன்னேற்ற கழகம். மக்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் கடைசியாக வந்து பார்க்கக்கூடிய அரசு திமுக அரசு. மக்கள் ஒரு பேரிடர்ல மாட்டிக்கிட்டா சாப்பிட பள்ளிக்கூட இல்லைன்னா கடைசியாக வந்து பார்ப்பவர் யாருன்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர். ஒரு ஆட்சியாளருக்கு இருக்கக்கூடிய எந்த தகுதியும் இல்லாத ஒரு முதலமைச்சராக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடந்த 30 மாத காலமாக ஆட்சி நடத்திட்டு இருக்கிறார். இன்னொரு பக்கம் எனக்கு நேர் எதிரே ஒரு வித்தியாசமான கோணத்திலே இந்தியாவை கொண்டு செல்லக்கூடிய தலைவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர். நீங்களே பாருங்க, கடந்த 9 ஆண்டுகள்ல நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழிக்கு கிடைக்காத ஒரு பெருமை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி காலத்தில் கிடைத்திருக்கிறது. ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லலாம்னா, இதற்கு முன்பு கலைஞர் கருணாநிதியாக இருக்கட்டும், திமுகவில் யாராக இருக்கட்டும், வேறு கட்சியாக இருக்கட்டும்,
ஆட்சி பண்ணும் பொழுது நம்முடைய உலகத்தினுடைய தொன்மையான மொழி நம்முடைய தமிழ் மொழி கும்முடி பூண்டி தாண்டாம பார்த்துக்கிட்டான். 8 கோடி பேர் மட்டுமே தெரிந்து கொள்ளக்கூடிய தொன்மையான மொழியை வச்சிருந்தான். ஆனா இன்னைக்கு பிரதமர் இந்த தொன்மையான மொழிய உலகத்தில் இருக்கக்கூடிய 700 கோடி மக்களுக்கும் எடுத்துட்டு போறான். ஐநா சபையிலே யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்லுகின்றார். நம்முடைய திருக்குறளை 100 மொழியிலே மொழிபெயர்ப்பேன் என்று சொல்லுகின்றார். காசியில முண்டாசு கவிஞன் மகாகவி பாரதிக்கு பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்திலே இருக்கை எடுக்கின்றார். ஹூஸ்டன் பல்கலைக்கழகத்திலே தமிழ் மொழிக்கு இருக்கை எடுக்கின்றார். சமீபத்தில் பிரான்ஸ்ல பாரிஸ் பக்கத்தில் திருவள்ளுவர் சிலையை கொண்டு வர்றார். காசி தமிழ் சங்கரம் ஒரு ஆண்டுல 2வது ஆண்டாக தொடர்ந்து நடத்தி காட்டிக் கொண்டிருக்கின்றார். சௌராஷ்டிரா தமிழ் சங்கம் எடுக்கிறாரு. காசி தமிழ் சங்கத்தில் மட்டுமே நம்முடைய 46 சங்க இலக்கிய நூல்களை பிரெயில் மொழியில மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கின்றார். கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் சொல்றாரு. உலகத்தினுடைய தொன்மையான பழமையான மொழி இருக்கக்கூடிய தமிழ் மொழி இருக்கக்கூடிய அந்த ஊரில் நானும் வசித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று சொல்கின்றார். இவரை பார்த்து திராவிட முன்னேற்ற கழகம் வைக்கக்கூடிய ஒரே ஒரு குற்றச்சாட்டு, பிரதமர் அவர்கள் தமிழ் மொழிக்கு எதிரின்னு வைக்கிறார். நீங்கள் பிரதமர் மீது எந்த குற்றச்சாட்டு வேணாலும் வைங்க, ஆனா பிரதமர் மீது உண்மையாலுமே திமுக ஒரு குற்றச்சாட்டு வைக்க வேண்டும் என்றால் தமிழை இந்தியா முழுவதுமே திணிக்கின்றார் என்கின்ற குற்றச்சாட்டை வைங்க. இந்திய தமிழ்நாட்டிலே திணிக்கின்றார் என்கின்ற குற்றச்சாட்டை வைக்காது. இன்னைக்கு காலையிலே காசி தமிழ் சங்கம் இன்னைக்கு காலையில் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்திலிருந்து நம்முடைய சொந்தங்கள் சென்றிருக்கிறார். காசி தமிழ் சங்கத்திலே ஒரு வகுப்பு காசியில் இருக்கக்கூடிய ஹிந்தி மாணவர்களுக்கு காசி தமிழ் சங்கத்திலே தமிழ் சொல்லிக் கொடுக்கிறார். எப்படின்னு பாருங்க. காசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு காசி தமிழ் சங்கத்தில் தினமும் தமிழை கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு வகுப்பு எடுக்கிறார். யார் நடத்துறாங்க? மத்திய அரசு நடத்துறாங்க. 8 கோடி மக்கள் இருக்கக்கூடிய நம்முடைய தாய் தமிழகத்தில் கும்முடி பொடி தாண்டி செல்லாத நம்முடைய தொன்மையான மொழியை பட்டி தொட்டி எல்லாம் எடுத்துச் செல்லக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய திணிக்கிறார் சொன்னா தமிழ்நாட்டில் யாருமே நம்ப மாட்டாங்க. ஒரே ஒரு பொய்யை வைத்து 40 ஆண்டு காலமாக அரசியல் நடத்தி 40 ஆண்டு காலமாக அதே பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி தமிழகத்திலே ஜாதி அரசியலை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சி ஸ்ரீரங்கத்தில் நம்முடைய யாத்திரை 100வது தொகுதியாக ஸ்ரீரங்கம் வந்த பொழுது ஒரு மக்களுக்கு ஒரு உண்மையை மட்டுமல்ல ஒரு சூழலையை சொன்னோம். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது கோவிலுக்கு வெளியே இந்து மக்களுடைய மனதை புண்படுத்தக்கூடிய இருக்கக்கூடிய வாசல், கடவுளை நம்புகிற முட்டாள், அந்த வாசனம் அனைத்தும் முதல் நாள் நாங்கள் எடுத்து விடுவோம் என்று ஸ்ரீரங்கத்திலே சொல்லுரைத்தோம். இன்னைக்கு நம்முடைய கும்பகோணம் என்பது சாதாரண ஒரு ஊர் இல்லைங்க. எல்லா ஊர்லயும் கோயில் இருக்கும். ஆனா இங்க கோயிலை சுத்தி ஊர் அப்படிப்பட்ட அற்புதமான கோவில்கள் இருக்கக்கூடிய ஊரான கும்பகோணத்துக்கு வந்திருக்கின்றோம். திருக்குழந்தை பழைய பேர் செல்லமா நீங்க எல்லாருமே இன்னும் திருக்குழந்தை என்னதான் கூப்பிடுவீங்க. நிறைய பேர் கும்பகோணம் கூட இன்னும் மாற்றவில்லை உங்களுடைய சொற்றாடல். ஆதி கும்பேஸ்வரர் வரும்பொழுது தரிசித்து விட்டு வந்தோம். சாரங்கபாய் பெருமாள் அவர்களை தரிசித்து வந்தோம். 2 கடவுளும் இங்கிருந்து மக்களை ஆசீர்வதித்து காத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த மண் சாதாரண மண் இல்லை, மிகப்பெரிய மாந்தர்கள் வாழ்ந்த மண். எம்.எஸ். சுவாமிநாதன் ஐயா மண்ணிலே பிறந்து இந்த ஊர்க்காரர் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் வேலை கிடைச்சது, அரசு வேலை, IFS. அதே நேரத்தில் அவருக்கு ஸ்காண்டினேவியன் கண்ட்ரியில் ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைச்சது. நார்மன் போர்லாக்கோடு இணைந்து பணியாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு. இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் IFS கிடைத்த வேலையை நான் இதை செய்ய மாட்டேன், விவசாய பெருமக்களுக்காக என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்றேன் என்று கிடைத்த ஆல் இந்தியா சர்வீஸ் வேலையை உதறிவிட்டு முழுவதுமாக தன்னை விவசாயத்தில் ஈடுபடுத்திக் கொண்டு இன்னைக்கு இந்தியாவை பொறுத்தவரை பட்டினி இல்லாம நாம் இருக்கிறோம். அந்த அளவுக்கு நம்முடைய விளைபொருள் இருக்குதுன்னா அதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய பசுமை புரட்சியாளர் ஐயா M.S. சுவாமிநாதன் அவர்களுடைய அற்புதமான இந்த மண்ணிற்கு வந்திருக்கின்றோம். அதையெல்லாம் தாண்டி நம் அனைவருக்கும் இருக்கக்கூடிய குறை, ஐயா ராஜராஜ சோழன் அவருடைய சமாதியை கண்டெடுத்து அவரை மிகப்பெரிய அளவில் கௌரவம் செய்து சனாதனத்தினுடைய சாட்சியாக ஆட்சி நடத்திய ராஜராஜ சோழனுக்கு ஒரு மிகப்பெரிய விழா எடுக்க வேண்டும் என்று அனைவரும் யோசிக்கின்றனர். அவருடைய சிதிலமடைந்த சமாதி இருக்கக்கூடிய உடையாளூரும் கூட கும்பகோணம் பக்கத்துல தாங்க ஐயா இருக்கு. அதுவும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை முழக்கம். நாம் வரும் பொழுது உங்களுடைய அன்போடு ஆசீர்வாதத்தோடு பாரதிய ஜனதா கட்சி வரும் பொழுது ராஜராஜ சோழன் அவர்களுக்கு தமிழக மண்ணில் எப்படிப்பட்ட ஒரு மரியாதை கிடைக்க வேண்டுமோ
அந்த மரியாதை கொடுக்க வேண்டும் என்றால் அவரை மதிக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கட்சி பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஆட்சிக்கு வர வேண்டும். 2024 மறுபடியும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சிக்கு வரும். நம்முடைய மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில் நீங்கள் அனைவரும் இருக்கின்றீர்கள். செய்ய வேண்டிய வேலைகள் எத்தனையோ இருக்குது, எத்தனையோ வேலை இந்த எம்பிக்கு இருக்கு. ஆனா எந்த வேலையுமே செய்யாம மத்திய அரசை எதிர்த்து பேசுவது மட்டுமே ஒரே ஒரு தலையாய கடமையாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார். நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் வரும்பொழுது செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம வேலை. ராஜராஜ சோழன் ஐயா அவருடைய சமாதி எங்கு இருக்கிறதோ அதை மறுபடியும் உலகமே திரும்பி பார்க்கும் அளவுக்கு மத்திய அரசு பேசி பணத்தை கொண்டு வந்து அதை உலகமே திரும்பி பார்க்கும் அளவுக்கு ஒரு அற்புதமான மண்டபத்தை கட்டக்கூடிய வலிமையை நீங்கள் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினருக்கு 2024 கொடுக்கணுங்க. எத்தனையோ வேலைகள் பாக்கி. ஒரு காசிய பிரதமர் எப்படி மாத்தி காட்டியிருப்பாரு பாருங்க. ஒரு காசியினுடைய எம்பி நரேந்திர மோடி என்கின்ற மனிதன் காசியில பிறக்கல. அங்க இருக்கக்கூடிய விஸ்வநாதர் அழைத்துக் கொண்டார். குஜராத்திலே பிறந்த நரேந்திர மோடியை காசிக்கு வா என்று அழைத்து என்னை சுத்தப்படுத்த என்று சொல்லி, மக்கள் என்னை பார்க்க வர்றாங்கன்னா நல்ல பாதைகளை அமைத்துக் கொடு என்று சொல்லி, மக்கள் யாரும் தொந்தரவு இல்லாமல் என்னை வந்து தரிசிக்க வேண்டும் என்று நரேந்திர மோடி அவர்களுக்கு சொல்லி இன்னைக்கு காசி ஆலயத்தை முழுமையாக மாற்றி காட்டியவர் ஒரே ஒரு எம்பி. காசியினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவுடைய பிரதமராக இருக்கிறார். அதனால் நீங்களும் கூட கும்பகோணம் இந்த சட்டப்பேரவை வரக்கூடிய பாராளுமன்ற தொகுதி மயிலாடுதுறை, நீங்க இந்த பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்கும் பொழுது மிக நேர்த்தியாக பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். காரணம், இவர் செய்யக்கூடிய வேலை சிவிலைசேஷனல் டியூட்டி. நம்ம எம்பியுடைய வேலை எல்லாமே கலாச்சார வேலையை செய்ய வேண்டும். கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளாக 80 ஆண்டுகளாக நாசப்படுத்தியிருக்கக்கூடிய அந்த புண்ணிய பூமியை திரும்பி கொண்டு வர வேண்டும் என்றால் முதல் முயற்சி ஒரு பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பாராளுமன்ற உறுப்பினரை 2024 கொண்டு வருவது முதல் வேலை. அதை நிச்சயமாக நீங்கள் செய்வீர்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு முழுசா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு எழுச்சியோடு மணி பாருங்க 10:40 எதையும் பொருட்படுத்தாம் கை குழந்தையோடு நம்முடைய தாய்மார்கள், வயதான நம்முடைய பெரியோர்கள் எல்லோரும் எல்லா வேலையும் விட்டுவிட்டு இந்த யாத்திரையில பங்கெடுத்து யாத்திரையினுடைய கடைசி பகுதியில நின்று கொண்டிருக்கிறார். ஐயா இது மட்டும் இல்லைங்க, ராமானுஜம் ஐயா நமக்கு தெரியும், உலக புகழ்பெற்ற கணித மேதை, பள்ளி கல்லூரி இங்க படிச்சார். ஆனா ஐயாவுடைய பெயர் எங்கேயாச்சும் இருக்குன்னு பார்த்தா எங்கேயுமே இல்லைங்க. அப்படிப்பட்ட மனிதனுடைய பெயர் எங்கேயுமே. திரும்ப திரும்ப திமுக அந்த 3 பேரை மட்டும்தான் மறுபடி பஸ் ஸ்டாண்டு, மறுபடி எந்த அரசு கட்டணமா இருந்தாலும் திரும்ப இருக்கு. எம் எஸ் சுவாமிநாதன் ஐயாவுடைய பெயரை காணாம், ராமானுஜம் ஐயாவுடைய பெயரை காணாம். ஏங்க இதே ஊருக்கு 1897 பிப்ரவரி 3ஆம் தேதி வந்தார் சுவாமி விவேகானந்தர் அவர். இங்க வந்தார், ட்ரெயினில் இருந்து இறங்கினார். அற்புதமான உலகமே வியந்து பார்க்கக்கூடிய பேச்சு, அரேஸ் அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் டில் யுவர் கோல் இஸ் ரீச்டு என்கிற அற்புதமான அந்த ஆங்கில வரிய இங்க இருக்கக்கூடிய அந்த அற்புதமான இடத்துல கும்பகோணத்துல பேசினார். அவருக்கும் நம்ம பெயர் கொடுக்கல, அவருக்கும் இந்த இடத்தை மரியாதை பண்ணல. காரணம், இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் திட்டம் போட்டு இந்த மண்ணினுடைய மைந்தர்களை மறைத்து இவருடைய பெயர் எங்கேயும் வரக்கூடாது என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். ஏனுங்க ஐயா, 1854 ஆரம்பிக்கப்பட்டது உங்களுடைய அரசு கல்லூரி. கும்பகோணத்தினுடைய அரசு கல்லூரி என்பது தென்னகத்தினுடைய கேம்பிரிட்ஜ் என்கின்ற பெயர். இன்னைக்கு அரசு கல்லூரி என்ன பண்ணி வச்சிருக்காங்க பாரு. அந்த அளவுக்கு பெயர் இருக்கிறதா, அந்த அளவுக்கு அதற்கு பொருளாதார அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார்களா. கும்பகோணத்தை பொறுத்தவரை எந்த பலம் பெருமைகளையும் கூட சுவடு இல்லாமல் அளித்தது மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெருமையா இருக்குதுங்க ஐயா. அதையெல்லாம் திருப்பி எடுக்க வேண்டும், இந்த மண்ணினுடைய மைந்தர்களை கொண்டு வர வேண்டும் என்றால் நீங்கள் நிச்சயமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஆட்சி கட்டளை அமர்த்துவது மட்டும் நோக்கமல்ல, அவரை ஆட்சி கட்டளை அமர்த்தும் பொழுது அதே பாராளுமன்றத்தில் மயிலாடுதுறையினுடைய பாராளுமன்ற உறுப்பினரையும் அமர வைப்பது, இரண்டும் செய்தால் மட்டும்தான் மாற்றம் நடக்குங்க. இந்தியாவிலே மாற்றம் நடக்கலாம், கும்பகோணத்தில் நடக்க வேண்டும். கும்பகோணத்தில் நடக்கணுங்க ஐயா. கும்பகோணத்தில் நடத்தப்பட வேண்டும் என்றால் மயிலாடுதுறையில நம்முடைய எம்பி கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க ஐயா, 1980 மகாமக விழா நடக்கும் பொழுது ஒரு சரித்திரம் இங்க பார்க்கணும். 1980 நடத்தப்பட்ட ஒரு மகாமக விழாவில் கூட திமுகவினுடைய ஆட்சி தமிழகத்தில் இருந்தது கிடையாது. ஆண்டவனே முடிவு செஞ்சுட்டாரு, 1980 நடத்தப்படக்கூடிய மகாமக விழால ஒரு முறை கூட திமுக. 2028 அடுத்த மகாமகம். அதற்கு நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாய்ப்பு கொடுப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கை. 2026
பாரதிய ஜனதா கட்சிக்கு வாய்ப்பு கொடுத்து உலகமே திரும்பி பார்க்கும் அளவுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடியை மூன்றாவது முறையாக பதவிக்கு வரக்கூடிய நரேந்திர மோடியை 2028 மகாமக விழா கும்பகோணத்தில் கொண்டு வந்து நம்முடைய எம்பியும் நம்முடைய ஆட்சியும் இருக்கும் பொழுது தனி நிதியாக 1000 கோடி ரூபாயை ஒதுக்கி கும்பகோணத்தினுடைய சரித்திரத்தை மகாமகத்திலே மாற்றி 2 ஆண்டுகள் நமக்கு நேரம் இருக்கு. 2026 28 வரை 2 ஆண்டுகள் நமக்கு நேரம் இருக்கு. உலகத்திலிருந்து 1 கோடி பேர் இந்த விழாவிற்கு தமிழகத்தை சாராதவர்கள் வர வைக்க வேண்டும். நம்முடைய பழம்பெருமை அவங்க பார்க்கணும். அதற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும்தாங்க அந்த தொலைநோக்கு பார்வையும் திட்டம் இருக்கு. கும்பகோணத்தை வேர்ல்டு மேப்ல உலகத்தினுடைய வரைபடத்தில் பாரதிய ஜனதா கட்சி பதிக்கும் அப்படிப்பட்ட மண். அதற்கு நிச்சயமாக நீங்கள் வாய்ப்பு கொடுப்பீங்க. முதல் வாய்ப்பு 2024 பாராளுமன்ற தேர்தல் நீங்க கொடுக்கணும். ஜாலியன் வாலாபாகை பத்தி எல்லாருமே பேசுறாங்க ஐயா. ஏப்ரல் 13 1919. ஆனா திராவிட கட்சிகளுடைய ஆட்சியில அதுபோன்று கொடூரமான ஒரு நிகழ்வு இந்த மண்ணில் நடந்திருக்கு. அதை போய் தொலைவு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இருக்காதுங்க ஐயா. அது சம்பந்தமான ஒரே ஒரு கல்வெட்டு கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய போர்ட்டர் ஹால்ல ஒரு சின்ன கல்வெட்டு வச்சிருக்கிறாங்க. என்ன கல்வெட்டுங்க? எவ்வளவு பெரிய சரித்திரம் அது. இந்த மண்ணிலே வெள்ளையனே வெளியேறு போராட்டம் நடந்த பொழுது 1942 ஆகஸ்ட் 16ஆம் தேதி இங்க இருக்கக்கூடிய காந்தி பூங்கா, அப்பொழுது காங்கேயன் குளம் என்று அழைப்போம், 23 பேர் அந்த போராட்டத்திலே பங்கெடுத்த பொழுது சுட்டுக் கொல்லப்பட்டார். 23 பேர் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். இங்க 2 பேருடைய பெயர் மட்டும்தான் நமக்கு தெரியுங்க ஐயா. நவநீதம் அவர்கள், ரகுநாதன் அவர்கள். 21 உடல்களை எடுத்து கொள்ளிடம் ஆத்துல அப்படியே வீசிட்டான். அவர்களை கௌரவிக்க வேண்டாங்களா இந்த மண்ணில? அவருடைய பெயர் தெரிய வேண்டாமா? அவர்களுக்காக விழா எடுக்க வேண்டாமா? ஒரு ஜாலியன் வாலாபாக் மட்டும் இந்த நினைவை நினைவுபடுத்துவதற்கு அமிர்தசரல் இருக்குது. கும்பகோணத்தினுடைய ஜாலியன் வாலாபாக் என்பது ஆகஸ்ட் 16 1942. இது எந்த புத்தகத்துல இருக்காதுங்க. எந்த புத்தகத்துல இருக்காது. தென்னை மரத்தை வெட்டினாரு, சாராயத்தை எழுத்தாருன்னா புத்தகத்துல இருக்கும். ஆனா அவரோட 10,000 தென்னை மரத்துல 500 தென்னை மரத்தை மட்டும் ஈரோட்ல வெட்டினார். அதெல்லாம் புத்தகத்துல போடுவாங்க. ஆனா கும்பகோணம் மண்ணில 23 பேர் தன்னுடைய உயிரை கொடுத்து 27 பேர் யாருமே தெரியாது தூக்கி காத்துல எடுத்துட்டாங்க. அந்த பெயரை கண்டுபிடிப்பதற்கூட யாரும் முயற்சி எடுக்கல. போர்ட்டர் ஹால்ல ஒரு சின்ன பலகை வைத்திருக்கின்றார். இந்த மாதிரி ஒரு ஊருடைய சரித்திரத்தை பேச ஆரம்பித்தால் 2 நாட்கள் பேசலாங்க. இதையெல்லாம் திரும்ப கொண்டு வர வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய எண்ணங்க. அந்த ஊருடைய சரித்திரத்தை திரும்ப கொண்டு வரணும். ஊருடைய பெருமையை மீட்டெடுக்க வேண்டும். அந்த ஊர் மக்களுக்கு வளர்ச்சிக்கான ஒரு திட்டத்தை ஒரு ஊருக்கும் தனித்தனியாக கொண்டு வர வேண்டும் என்று 2026 நாம் செய்ய வேண்டும் என்றால் 2024 அதற்கு நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் நீங்கள் அளிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கின்றோம். ஆனா இன்னைக்கு இந்த எண்மண் எண்மக்கள் யாத்திரையினுடைய எழுச்சியை பார்க்கும் பொழுது நிச்சயமாக நம்பிக்கை இருக்கிறது. இது அனைத்தும் வாக்குகளாக மாறும். இங்க வந்திருக்கிற நீங்க ஒருத்தருமே சாதாரணமா வருவீங்க. இது அரசியல் கூட்டம் கிடையாது. இது உங்களுடைய யாத்திரை. உங்க மனசுல நீங்க நினைக்கிறீங்க. இந்த யாத்திரை உங்களுடைய நினைக்கிறீங்க. நாங்கள் எப்படி எங்களை வருத்தி கொண்டு வருகின்றோமோ அப்படியே நீங்களும் உங்களை வருத்திக்கிட்டு வர்றேன். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வர்றோமோ அதே கஷ்டத்தை யாத்திரையிலே பங்கேற்கக்கூடிய நீங்களும் படுறேன். நேரமாக தான் நேரத்தை பொருட்படுத்தாமல் நீங்களும் நிற்கிறீங்க. எப்பொழுது இந்த யாத்திரை உங்களுடைய யாத்திரையாக மாறுகிறதோ நம்முடைய வேட்பாளர் உங்களுடைய வேட்பாளராக மாறுகின்றார். கட்சியினுடைய வேட்பாளர் கிடையாது. கும்பகோணத்தினுடைய வேட்பாளர், மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர், உங்களுடைய வேட்பாளர் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா கட்சி எல்லாம் தாண்டி பார்க்கக்கூடிய அனைத்தையும் தாண்டி கும்பகோணம் மறுபடியும் உலக வரைபடத்திலே வர வேண்டும். அது எப்ப நடக்கும்னா மோடி ஐயா மேலே இருக்கும் பொழுது மட்டும்தாங்க அது நடக்கும். மோடி என்கின்ற மாமனிதன் டெல்லியிலே ஆட்சியில் இருக்கும் பொழுது இங்கே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் நாம் நினைக்கக்கூடிய அந்த வேகம் நமக்கு கிடைக்கும். இதையெல்லாம் நீங்கள் நிச்சயமாக உணர்ந்து கொண்டு இதை செய்வீர்கள். அதே போல சகோதர சகோதரிகளை, நாங்கள் வருவதற்கு முன்பு அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார். இன்னைக்கு உண்மையாகவே முதலமைச்சருக்கு நாம் ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா, புலால் சிறையில திமுக அவருடைய அமைச்சர்கள் வருகின்ற காலத்துல கைதாகி யாரெல்லாம் போறாங்களோ அவர்களுக்கு தனி பிளாக் உடனடியாக கட்டணும். தனி பிளாக். நீங்க பாத்தீங்கன்னா ஊரெல்லாம் பேர் வைப்பாங்க. நான் சவால் விடுறேன், அந்த பிளாக்கு நீங்க வைக்கிற பேர் அங்க வைங்க அப்படின்னு. வழக்கமா அந்த 3 பேரை திரும்ப திரும்ப வைப்பீங்க. அந்த பிளாக்கு புலால் சிறையில பேர் வை. காரணம், ஒரு அமைச்சர் புலால் சிறையிலே கம்பி எண்ணிக் கொண்டிருக்கிறார். இன்னொருத்தர் தண்டனை கிடைச்சிருச்சு, உச்ச நீதிமன்றத்திற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க, பதவி போயிருச்சு, அவர் உச்ச நீதிமன்றத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
இவர்கள் 2 பேர் இல்லாம 11 அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. இதற்கு முன்பு இருந்த தொகுதியில, பாபநாசம் தொகுதியில ஜவஹருல்லா எம்எல்ஏ இருக்கிறாங்க. அவரு பாத்தீங்கன்னா அவரு மேல ஒரு வழக்கு எப்ப வேணாலும் தீர்ப்பு வரும். இது ரொம்ப பழைய வழக்கு. 1 கோடி ரூபாய்க்கு மேல திருட்டுத்தனமாக ஃபாரின் பணத்தை கொண்டு வந்ததற்கு ஓராண்டு சிறை தண்டனை வச்சிருக்காங்க லோவர் கோர்ட்ல. இப்ப ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் போயிருக்காங்க. எந்த தொகுதிக்கு போனாலும் ஒரு எம்எல்ஏவும் கூட திமுக காரங்க இப்பவோ அப்போ தான் இருக்கிறாங்க. இவர்கள் அனைவரையுமே நேர்மையாக களை எடுக்க ஆரம்பித்தா புலால் சிறையில தனி பிளாக் போட்டு எம்எல்ஏக்கு ரிசர்வ்டு, அமைச்சர்களுக்கு ரிசர்வ்டு, முன்னாள் அமைச்சர்களுக்கு ரிசர்வ்டு, முன்னாள் எம்எல்ஏக்கு ரிசர்வ்டு 4 ஃப்ளோர் போட்டு கட்டணும். இன்னைக்கு தான் இவர்கள் செய்த தவறு மக்கள் நாம பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஆமாயா, இவன் கொள்ளையடிச்சது எம் பணம். இதுக்கு முன்னாடி தமிழகத்துல பாத்தீங்கன்னா கொள்ளையடிச்ச என் வாழ்க்கை வேற உன் வாழ்க்கை வேற நம்ம பார்த்தோம், மன்னிச்சு விட்டோம் நிறைய பேர். ஆனா இன்னைக்கு சென்னை பெருவெள்ளத்துல சென்னை மாட்டிருக்குன்னா 13,000 கோடி கொடுக்கப்பட்டும் கூட நீ கொள்ளையடிச்சிருக்க. கடந்த 9 ஆண்டுகள்ல சென்னை வெள்ளத்தை தடுப்பதற்காக மத்திய அரசு 4,000 ரூபாய் கோடி கொடுத்தும் கூட வெள்ளம் வருதுன்னா நீ கொள்ளையடிச்சிருக்க. தூத்துக்குடியில வெள்ளம் வரக்கூடாது என்று ஸ்மார்ட் சிட்டியில 1000 கோடி ரூபாய் 9 ஆண்டுகள்ல கொடுத்தும் கூட வெள்ளம் வருதுன்னா நீ கொள்ளையடிச்சிருக்க. இன்னைக்கு சாதாரண மனிதர்கள் டீ கடையில் இருந்து ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணே, இவன் ஊழல் பண்றது என்னை பாதிக்கும், என் வளர்ச்சியை பாதிக்கும். இவன் செய்யக்கூடிய ஊழல்னால என் குழந்தைகளுடைய வளர்ச்சி பாதிக்கும், பள்ளிக்கூடத்தினுடைய தரம் குறையும், மழை வந்தா வெள்ளம் வருது, செய்ய வேண்டிய பணி அவன் செய்யல. 40% கமிஷன் அடிச்சிருக்கான். இன்னைக்கு தமிழகத்தில் 8.5 கோடி மனிதர்கள் நாம் அனைவரும் மறந்திருக்கின்றோம். திமுக என்கின்ற தீய சக்தியினுடைய ஊழல் ஒரு சாமானிய மனிதனுடைய வளர்ச்சியை பாதிக்கிறது. இப்ப நாம் உணர ஆரம்பிச்சோம். அப்படி இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தீய சக்தி எந்த காரணத்திற்கும் கூட ஆட்சியில் நாம் விட்டு வைக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, அதற்கான நேரம் நமக்கு வந்துவிட்டது. ஆனா இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினுடைய பேச்சை பாருங்க. பேச்சு என்னன்னா அப்பன் வீட்டு பணம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறார். அப்பன் வீட்டு பணம் நமக்கு தெரியும், இது உங்க நிறைய பேருக்கு தெரியும். 100 ரூபாய் ஜிஎஸ்டி நம்ம கட்டுறோம். 100 ரூபாய் ஜிஎஸ்டி நீங்க கொடுக்குறீங்கன்னா 50 ரூபாய் மாநில அரசுக்கு நேரடியா வந்துருது. மிச்சம் இருக்கிற 50 ரூபாயில 21 ரூபாய் நிதித்துறை மூலமாக மறுபடியும் மாநில அரசுக்கு பகிர்ந்து வந்துருது. 50 ரூபாய் 21 ரூபாய் பாத்தீங்கன்னா 71 ரூபாய் மாநில அரசுக்கு ஜிஎஸ்டிகளை கட்டப்படக்கூடிய 71 ரூபாய் திரும்பவும் மாநில அரசுக்கு வந்துருது. 29 ரூபாய் மத்திய அரசுடைய திட்டங்களுக்கு போகுது. எனக்கு 9 ஆண்டுகள்ல மட்டுமே மத்திய அரசு தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக கொடுத்த பணம் 10,76,000 கோடி ரூபாய். 10,76,000 கோடி ரூபாய் உங்களுடைய வரி பணம் இங்க வந்திருக்கு. ஜனவரி 2ஆம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருச்சி விமான நிலையத்தை தொடங்கி வைக்கிறார். 1,200 கோடி ரூபாய். பழைய விமான நிலையம் என்ன இருக்கோ அதை விட 5 மடங்கு பெரியது. 5 மடங்கு பெரியது. இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். நீங்க வந்திருக்கக்கூடிய வந்தே பாரத் ட்ரெயினா இருக்கட்டும், ரயில்வேவா இருக்கட்டும், நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஏழைகளுக்கான வீடுகளா இருக்கட்டும், வீடு வீட்டு குடிநீராக இருக்கட்டும், ஒரு கேஸ் அடுப்பா இருக்கட்டும், ஐயா முத்ரா கடனா இருக்கட்டும், இளைஞர்களுக்கு ஊக்குவிப்பதற்காக ஸ்டார்ட் அப் ஃபண்டா இருக்கட்டும், ஏதாவது இருந்தாலும் கூட நம்முடைய வரிப்பணத்துல திரும்ப 100% நம்முடைய அரசு ஊழல் பண்ணாம அப்படியே உங்களுக்கு வருது. ஆனா நீங்க நெஞ்சின் மீது கை வைத்து சொல்லுங்கள், உங்களுடைய வரிப்பணம் திமுகவுடைய கையில போய் திரும்ப வரும் பொழுது அது முழுமையா வருதுன்னு நினைக்கிறீங்களா? மோடி ஐயாவுடைய கைக்கு போய் ஒரு 100 ரூபாய் பணம் என்பது 29 ரூபாய் திட்டங்களாக வரும் பொழுது அதிலே ஒரு பைசா எடுக்காம, ஒரு குண்டூசி தொடாம 29 ரூபாயும் கூட மத்திய அரசுடைய திட்டங்களா வருது. 50 ரூபாயும் நேரடியாக, 21 ரூபாய் நிதித்துறை மூலமாக வரக்கூடிய ஜிஎஸ்டி 71 ரூபாய். எனக்கு தெரிஞ்சுங்க ஐயா, 50% சுரண்டி சாப்பிடுறாங்க. 50% சுரண்டாங்க. 50% மினிமம் சுரண்டாங்க. அதனால்தான் நம்முடைய நிலைமை இன்னைக்கு இப்படி இருக்கு. ஏழைகள் ஏழைகளாக இருக்கின்றார். அரசு பேருந்துல காலை வைக்க முடியாது. 13,000 அரசு பள்ளியிலே வகுப்பெடுப்பதற்கு வகுப்பறைகள் குறைவா இருக்கு. 13,000 தமிழகத்தினுடைய அரசு பள்ளியில கிளாஸ் ரூம் ஷார்டேஜ். ஒரு கிளாஸ் ரூம் ஷார்டேஜ், 2 ஷார்டேஜ். அப்புறம் 2 கிளாஸ் ஒன்னா உட்கார வைக்கிறாங்க, மரத்துக்கீழ உட்கார வைக்கிறாங்க. திருவள்ளூர்ல 2 வாரத்திற்கு முன்பு மரத்துக்கீழ உட்கார வைக்கும் பொழுது மரக்கிளை ஒன்று முடிஞ்சு தலைமையில விழுந்து 2 மாணவர்களுக்கு காய். முதல் முறையா தமிழகத்துல பார்க்கிறோம். முதல் முறையா பார்க்கிறோம். அரசு பேருந்தில் ஏறினீங்கன்னா படிக்கட்டே இருக்காது. படிக்கட்டு எப்ப
வேணாலும் ஊந்துரும். எந்த பேருந்து எங்க நிக்கும்னே தெரியாது. முதன் முறையாக நம்முடைய கண்ணிலே தமிழகத்தினுடைய சீரழிவு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கையில பார்க்கணும். ஆனா நல்லா வேலை செய்யற ஒன்னே ஒண்ணு பாத்தீங்கன்னா நம்முடைய டாஸ்மாக் 44,000 கோடி வருமானம். நீங்க நம்ப மாட்டீங்க. பாரதிய ஜனதா கட்சி இன்னும் ஒரு 15 நாட்கள் ஒரு அறிக்கை வெளியிட இருக்கின்றோம். எத்தனை கோவில் நிலத்துல டாஸ்மாக் இருக்கு நம்ப மாட்டீங்க. ஸ்ரீரங்கத்தினுடைய கோவில் நிலத்துல ஆளுங்கட்சி எம்எல்ஏ பிஏ பேர்ல ஒரு பார் இருக்கு. எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா கோயில் நிலத்தை யாரோ குத்தகைக்கு எடுத்திருப்பாங்க. டாஸ்மாக் இன்னைக்கு கோவில் நிலத்தில் இருக்கு. எந்த அளவுக்கு இவர்கள் கொடுமையாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார். டாஸ்மார்க்கை திறக்கணும், மக்களை சாராயத்திற்கு அடிமையாக்கணும். காரணம் அப்பதான் டிஆர் பாபு நடத்தக்கூடிய சாராய ஆலை நன்றாக ஓடும், ஜெகத் ரட்சகர் நடத்தக்கூடிய சாராய ஆலை நன்றாக ஓடும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக தமிழகத்திலே 5,000க்கு மேற்பட்ட டாஸ்மாக் கடைகள் இருக்கு. வேண்டாம் வேண்டாம் செந்தில் பாலாஜி அங்கிருந்து அனுப்பிச்சா இன்னைக்கு முத்துசாமி என்ன வந்து டாஸ்மாக் இருக்கக்கூடிய சாராயத்தை சாஷே பாக்கெட்ல ஷாம்பு பாக்கெட் மாதிரி விற்கிறார். தமிழகத்தை அதல பாதாளத்தில் எடுத்து செல்ல ஆரம்பித்திருக்கிறார். ஆனால் சகோதர சகோதரிகளே, உதயநிதி ஸ்டாலின் வந்து அப்பன் வீட்டு பணமா என்று கேட்டால் இன்னைக்கு மக்கள் நீங்கள் பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஏப்பா நீயும் உன்னுடைய மச்சானும், அதாவது முதலமைச்சருடைய மருமகன் சபரீஷனும் 2 ஆண்டுல 30,000 கோடி ரூபாய் சம்பாதிச்சுதான் பிடிஆர் சொல்றாரு. அது உங்க அப்பா வீட்டு பணமா? வேலை வாங்கி தர்றேன் என்று சொல்லிவிட்டு உச்ச நீதிமன்றத்திலே தண்டிக்கப்பட்டு சிறையில் ஒரு மனிதன் இருக்கின்றார், செந்தில் பாலாஜி. அவரை இன்னும் அமைச்சரா வச்சுக்கிட்டு மாசம் 1,10,000 ரூபாய் மக்களுடைய வரி பணத்தை சம்பளமா கொடுக்கறீங்க. அது உங்க அப்பா வீட்டு பணமா? ஊழல் செஞ்ச பொன்முடி 42 கோடி ரூபாயை டெபாசிட்டா வச்சு அமலாக்கத்துறையிட்ட மாட்டிருக்கார். அது உங்க அப்பா வீட்டு பணமா? ஒரே ஆண்டிலே தமிழகத்திலே மணல் கொள்ளையிலே 4,600 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை உயர்நீதிமன்றத்திலே அபிடவிட் போட்டிருக்காங்க. அது உங்க அப்பா வீட்டு பணமா? நம்முடைய போக்குவரத்து துறை அமைச்சர் 2,000 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றிருக்கிறார் என்பதை ஆதாரமாக வெளியிட்டிருக்கின்றோம் சிவசங்கர் அவர்கள். அது உங்க அப்பா வீட்டு பணமா? சமீபத்தில் ஜெகத் ரட்சகனுடைய வீட்டில் ஐடி ரைட் நடந்த பொழுது 1,250 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்ததாக இன்கம் டாக்ஸ் அதிகாரிகள் பிடித்திருக்கிறார். அது உங்க அப்பா வீட்டு பணமா? ஊழல் வழக்கிலே 11 திமுக அமைச்சர்கள் மீது இன்னைக்கு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. நாங்க நீங்க பார்த்திருப்பீங்க, டிஎம்கே பார்ட் 1 ஃபைல்ஸ்ல வெளியிட்டோம். அண்ணே பார்த்து யாருக்கு எது ஆகலையே, அண்ணே குழந்தைங்களுக்கு எது ஆகலையே, தலைவா யாருக்கு எது ஆகலையே பாருங்க, அந்த குழந்தைக்கு எது ஆகலையே. டிஎம்கே பார்ட் 1 ஃபைல்ஸ்ல நாங்கள் வெளியிட்டோம். ஜெகத் ரட்சகன் அவருடைய சொத்து மட்டுமே 60,000 கோடி ரூபாய், 60,000 கோடி ரூபாய் வெளியிட்டோம். பொன்முடிக்கும் 10,000 கோடி ரூபாய் வெளியிட்டோம். ஆனால் சகோதர சகோதரிகளே, 3 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல டிஎம்கே பார்ட் 1 ஃபைல்ஸ்ல திமுக காரங்க சொத்து மட்டுமே நாம காமிச்சிருக்கோம். அதுவும் உங்க அப்பா வீட்டு பணமா? அதனால் மத்திய அரசுக்கு சென்ற பணம் திரும்ப வருது. அது ஏழை மக்களுக்கு வருது, வளர்ச்சிக்கு வருது, ரோடுக்கு வருது, விமான நிலையத்துக்கு வருது, கப்பலுக்கு வருது, சாதாரண ஒரு ஏழை தாய்க்கு வீடாக வருது. ஆனா உங்களுக்கு நாங்க கொடுக்கிற வரிப்பணம் திரும்ப எங்களுக்கு வரலையே. நீங்க கொள்ளையடிக்கிறதற்காக தமிழகத்திலே நாங்கள் திமுகவுக்கு வரி கட்ட வேண்டும் நாம் அனைவரும். அதில் குறைந்தபட்சம் 50% கொள்ளையடித்து விட்டு பிரதமரை பார்த்து பிரதமருடைய காலில் இருக்கக்கூடிய நகத்தில் இருக்கக்கூடிய தூசிக்கு சமம், பிரதமருக்கு சமம் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். பிரதமருக்கு சமம்னு உலகத்துல யாருமே கிடையாது. பிடன் கிடையாது, புட்டின் கிடையாது, யாரும் கிடையாது. பிரதமருக்கு சமம். பிரதமருடைய காலில் இருக்கக்கூடிய நெகத்தில் இருக்கக்கூடிய அழுக்குக்கு சமம் இல்லை என்று சொல்லிக்கிட்டார். பிரதமரை பார்த்து அப்பன் வீட்டு பணமா என்று கேட்கும் அளவுக்கு இன்னைக்கு திமுக காரங்க இருக்கிறாங்க. இவர்கள் அனைவருக்குமே படிப்படை கொடுக்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, அது நீங்கள் நிச்சயமாக 2024 பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக நீங்கள் கொடுப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு நேரம் 11 மணியை தொட்டுக் கொண்டிருக்கிறது. காவல்துறை அதிகாரிகள், பெண்கள், நீங்க எல்லாருமே வீட்டுக்கு போறவங்க நிக்கிறேன். இன்னும் நிறைய பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்களுடைய நேரத்தை அதிகமாக இருக்காம். இந்த அற்புதமான யாத்திரைக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா கும்பகோணத்தினுடைய அன்பு சொந்தங்களுக்கு, மிக முக்கியமாக இந்த யாத்திரையை வெற்றிகரமாக நடத்தி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சாக்கோட்டை அண்ணன் சதீஷ்குமார் அவர்கள் இந்த மாவட்ட தலைவராக இந்த யாத்திரையை பிரம்மாண்டமாக நடத்தி இருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய நன்றிகளை, வணக்கத்தை தெரிவித்து, மாநில பொதுச் செயலாளரும் இந்த டெல்டா பகுதியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து,
தேசிய பொதுக்குழு உறுப்பினராக நம்மோடு தனது உழைப்பால் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் தங்க வரதராஜன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, முன்னாள் மாவட்ட தலைவர் அண்ணன் PL அண்ணாமலை அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து, அண்ணன் பண்ணைவேல் இளங்கோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, இரண்டு முக்கியமான மனிதர்களை இந்த நேரத்தில் சொல்வது என்னுடைய பெருமையாக கருதுகின்றேன். தென்னிந்திய பார்வர்டு பிளாக்கினுடைய தலைவராக இருந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கரத்தை வலுப்படுத்த பட்டி தொட்டி எல்லாம் தன்னுடைய கட்சி தொண்டர்களோடு தலைவர்களோடு சென்று பாரத பிரதமருடைய நல்லாட்சியை பற்றி பேசி இந்த யாத்திரையிலே ஆரம்பித்த முதல் நாளிலிருந்து இன்று வரை எங்களோடு வந்து கொண்டிருக்கக்கூடிய தென்னிந்திய பார்வர்டு பிளாக்கினுடைய தலைவர் அண்ணன் திருமாறன் அவர்களுக்கு, அவருடைய தொண்டர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை நன்றிகளை தெரிவித்து, இந்து மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் இந்து போராளி அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்கள் இந்த யாத்திரையை நம்மோடு பங்கேற்றார். அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, ஐயா பிரமிழ் நடராஜன் அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. எல்லா படத்திலையும் அமெரிக்கா மாப்பிள்ளையினுடைய அப்பாவா வருவார். நம்முடைய கட்சியில் இணைத்துக் கொண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய கருத்தை வலுப்படுத்துவதற்காக சினிமா வாய்ப்புகளை குறைக்க ஆரம்பிச்சிட்டார். எல்லா படத்திலையும் மிகப்பெரிய வேடத்தில் நடிப்பார். இன்னைக்கு கும்பகோணத்திற்கு வர வேண்டும் என்று கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு முன்னாடி சொன்னார். 3 முறை தேதி மாறி மாறியும் கூட முகம் சொல்லிக்காம இன்னைக்கு கும்பகோணத்தில் நம்மோடு வந்து இந்த யாத்திரையில அவருடைய உடல்நிலை மோசமாக இருந்தாலும் நம்மோடு நடந்து வந்து நமக்கு எல்லாம் ஆக்கமும் ஊக்கமும் அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி 2 நாட்களுக்கு ஒரு முறை போன் பண்ணுவார். போன் பண்ணி கட்சி எங்க இருக்கு, என்ன செய்றீங்க என்ற அன்போடு அறிவுரை கூறக்கூடிய ஐயா பிரமிழ் நடராஜன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, மாநில துணைத் தலைவர் சிந்தனையாளர் பிரிவு நாராயண செக் ஃபண்ட்ஸினுடைய மேலாளராக இருக்கக்கூடிய நாராயண எஸ் கார்த்திகேயன் அவர்கள் இந்த பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்காக மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்திலிருந்து தன்னுடைய உழைப்பிலிருந்து நேரத்திலிருந்து நமக்கு அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் நாராயண எஸ் கார்த்திகேயன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்து, மாநில பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் சோழராஜன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நெசவாளர் பிரிவினுடைய மாநில செயலாளர் கும்பா வெங்கடாச்சரி அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, மாவட்ட துணைத் தலைவர் மிக கடுமையாக உழைத்து இந்த யாத்திரைக்காக பாடுபட்ட அண்ணன் வேதசெல்லம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை நன்றிகளை தெரிவித்து, மாவட்ட செயலாளர்கள் சிவகுமார் அவர்கள், பசும்பொன் பாண்டியன் அவர்கள், பரமகுரு அவர்கள் 3 நண்பர்களுக்குமே என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, மிக முக்கியமாக நம்முடைய ஒன்றிய தலைவர்கள் மாநகர தலைவர் கிழக்கு பொன்ராஜ் அவர்கள் மிக கடுமையாக இந்த யாத்திரைக்காக வேலை செய்தாலும் நன்றியை தெரிவித்து, மேற்கு மாநகர தலைவர் வாசன் கே வெங்கட்ராமன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, கும்பகோணம் வடக்கு ஹரிமணிகண்டன் அவர்களுக்கு, கும்பகோணம் தெற்கு ஜெகநாத் அவர்களுக்கு, வழக்கறிஞர் பிரிவு சுரேஷ்குமார் அவர்களுக்கு, மாநகர பொருளாளர் வேதமொழி அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, அதே போல நம்முடைய தென்னிந்திய பார்வர்ட் பிளாக்கினுடைய மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் மாதவன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து, தென்மண்டல பொறுப்பாளர் ரமேஷ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரசினுடைய அற்புதமான தலைவர்கள் தொண்டர்களுக்கு நன்றியை தெரிவித்து, 1989 உங்களுடைய பக்கத்து தொகுதியில எம்எல்ஏவா ஐயா GK மூப்பனார் அவங்க இருந்தார். ஒரு தமிழன் இந்தியாவுடைய பிரதமராக வருவதற்கு முழு தகுதியும் வாய்ப்பும் இருந்து கிட்டத்தட்ட அந்த நேரத்தில் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்தியாவுடைய பிரதமராக கிட்டத்தட்ட அறிவிக்கப்பட வேண்டிய ஐயா GK மூப்பனார் அவர்களை கலைஞர் கருணாநிதி அவர்கள் சதி செய்து இந்த மண்ணினுடைய மைந்தர் இந்தியாவுடைய பிரதமராக வருவதை தடுத்து நிறுத்தினார். அப்படிப்பட்ட ஒரு மண்ணின் மைந்தர் GK மூப்பனார் ஐயா அவர்களுக்கு வரும்பொழுது அவருடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு மரியாதை செலுத்தி விட்டு வந்தோம். கடைசியாக இன்னைக்கு இந்த கட்சி இங்க இருக்குங்க, நாம எல்லாம் நின்றுட்டு இருக்கோம், இவ்வளவு நேரமாக நின்று கொண்டிருக்கின்றோம் என்றால் அதற்கு மிக முக்கிய காரணம் அடல் பிகாரி வாஜ்பாய் ஐயா அவர் 1925 டிசம்பர் 1924 டிசம்பர் 25 பிறந்த மாமனிதர். மிக முக்கிய பொறுப்பில் எல்லாம் இந்தியாவில் இருந்தாங்க. தமிழ்நாட்டுக்காரங்கள் மீது ரொம்ப பெரிய பாசம். பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய அளவில் முண்டாசு கவிஞர் மகாகவி பாரதியுடைய கவிதைகள் அதிகமா சொல்லலாம். நம்முடைய இலங்கைக்கு கச்சத்தீவை தாரை வார்த்த பொழுது முதல் ஆளாக பாராளுமன்றத்தில் எதிர்ப்பு குரல் கொடுத்தவர் அடல் பிகாரி வாஜ்பாய் ஐயா. 1996 பிரதமர், 98 பிரதமர், போக்ரானை வெற்றிகரமாக நடத்தி காட்டியவர். 99 5 ஆண்டுகள் நல்ல ஒரு ஆட்சியை கொடுத்தவர். அவருடைய 99வது பிறந்த நாள் என்று இந்த நன்னாளிலே அடல் பிகாரி வாஜ்பாய் அவருடைய நினைவை நினைவு கூர்ந்து அவருடைய வழியிலே பாரதிய ஜனதா கட்சி என்றோ பயணிக்கும் என்று உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் சொல்லி, அண்ணன் சாக்கோட்டை சதீஷ்குமார் அவர்களுக்கு மறுபடியும் என்னுடைய நன்றிகளை அற்புதமான ஒரு யாத்திரை நடத்தி காட்டியதற்காக தெரிவித்து,
நேரமாகியும் கூட கலையாம நிற்கிறீங்க. உங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து வாய்ப்பு கொடுத்த இந்த மாவட்டத்தினுடைய எல்லா தலைவர்கள் தொண்டர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். அன்னை சதீஷ்குமார் பின்னாடி காதலியே சொல்றாங்க, ஸ்டாலின் ஐயா இங்க வரும்போது 100 நாள்ல மாவட்டம் பண்றோம். நான் அண்ணன் சொல்றேன், அது நடக்கணும்னா நாம் ஆட்சிக்கு வருவோம், நாம் அதை செய்யணும். 100 நாள் எல்லாம் முதல் நாள் செய்யும். அது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஸ்டாலின் சொல்லிட்டு போயிட்டாரு, செய்ய மாட்டான்னு உங்களுக்கு தெரியும். 511 தேர்தல் வாக்குறுதியில் இது ஒரு வாக்குறுதி. அந்தந்த ஊருக்கு அடிச்சுட்டாரு. இங்க மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு ஃபுல்லா சுத்தறனால ஒரு 7-8 மாவட்டத்தில் சொல்லிட்டு போயிட்டாரு, செய்ய மாட்டாரு. சும்மா வாயில சொல்றது. நான் சொன்னதுக்காக செஞ்சாலும் செஞ்சுருவாரு, கவலைப்படாதீங்க. வாயில சொல்லிட்டா இதுக்காக செய்யணும். எப்படி செஞ்சாலும் உங்களுக்கு நல்லது நடந்தால் பாரதிய ஜனதா கட்சிக்கு அது பெருமை. சகோதர சகோதரிகளை அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.